சூப்பர் முதலமைச்சர் தொடர்புடைய அந்த ஜி சதுர குழுவுக்கு ப்ராப்பர்ட்டியை ஒன்று ஆர்த்தி கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட்ல போட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. இதை இடி பார்த்துட்டு எனக்கு அந்த அக்ரிமெண்ட் காப்பியை கொடுங்கன்னு லெட்டர் அனுப்புறாங்க. இந்த இடி உள்ள வரணும்னு வச்சுக்கோங்க, ஒரு கண்டிஷன் இருக்குமா சட்டப்படி. விஜயபாஸ்கர் பேர்ல எஃப்ஐஆர் இருந்தா நம்ம சூப்பர் முதலமைச்சர் வீட்டுக்கு இடி உள்ள வரும். அதனால அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கதம் அதான் சொன்னார் நம்ம தலைவர் கை காமிச்சாரு. சோ அந்த விஜயபாஸ்கர் கேஸ தமிழருக்கு ஊழல க்ளோஸ் பண்ணிட்டாரு. நம்ம ஐபிஎல்னு ஒரு டீம், ஐபிஎம்ல ஒரு டீம் வச்சிருக்காரு. முன்னாடி டெக்கன் சார்ஜர்ஸ்னு இருந்துச்சு, இப்ப இவங்க வாங்கி சன்ரைசர்ஸ்னு, ஏன்னா இவங்க எல்லாம் தெலுங்குக்காரங்க, சோ தெலுங்கு டீம் வாங்கியிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அது வரைக்கும் தப்பு இல்லம்மா. அதுல அதோட இன்னைக்கு மதிப்பு ரஃபா ஒரு 15,000 கோடி, இவங்க 7,000 கோடிக்கு நம்ம வாங்கினாங்க. அதுல வர லாபம் தாங்க முடியல. ஒரு 1050 கோடி ரூபாய்க்கு லண்டன்ல போய் ஒரு டீம் வாங்கியிருக்காங்க. இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மிரட்டினதால ஒரு அதிகாரி பஞ்சாப்ல அமைச்சர் மிரட்டினாராம் அரசு அதிகாரி. எங்க அப்பாவும் அரசு அதிகாரி, எனக்கு தெரியும் அவங்க கஷ்டம், ஆபீஸ்ல எவ்வளவு பண்றாங்க. இவர் ஏதோ மிரட்ட அவர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கார். ஒண்ணு தற்கொலைக்கு முன்னாடி வீடியோ எடுத்து அதை ஆடியோ போட்டார். இப்ப அது வெளியில வந்ததுனால அந்த அமைச்சரை ராஜினாமா டிஸ்மிஸ் பண்றதுக்கு போல ராஜினாமா. இன்னைக்கு அவர் கைதுமாயிருக்கார். இதான் இந்தி கூட்டணி. திமுக கூட்டணியில 25 கட்சி இருக்குமா. இதை நான் சொல்றது அசிங்கமா இருக்கு. திமுகல ஒரு நல்ல பேச்சாளர் திரு CN அண்ணாதுரை பேர்ல இருக்கிற விருது கொடுத்தாங்க. அவர் என்ன சொல்லி இருக்காரு, திரு ஸ்டாலின் சாரோ உதயநிதி சாரோ அந்த 23 கட்சிகளின் பெயரை சொல்லிவிட்டால் நான் நடுரோட்டில் துணி இல்லாமல் போகிறேன். 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 கோடி, அப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு ஜாதி கட்சிக்கு 15 கோடின்னு 40 கோடி திமுக 2019 தேர்தலில் கொடுத்தது வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் சொன்னாங்க. அவங்களாம் கம்யூனிஸ்ட்லாம் ரொம்ப நேர்மையானவங்க. வேல்முருகன் சொன்னதுக்கு அப்புறம் சட்டசபையில சொல்றார், அவர் வலிப்பு இறந்தார்னு முதலமைச்சர் சொல்றார். அடுத்த நாள் பார்த்தா உடம்புல 27 காயங்கள்னு போஸ்ட்மார்ட்டம். ஏன் ஒரு அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. என்னை போலீஸ் தப்பாக வழிகாட்டினார்கள், அதையாவது சொல்லி இருக்கணுமா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த சாத்தான்குளம் வழக்கு இப்போ 5-6 வருடங்களாக நடந்து கொண்டிருந்தது. இதுக்கு ஒரு முக்கியமான 1 மணி நேரம் அந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறார் நீதிபதி அவர்கள். அதுல 9 பேரும் காவலர்களும் குற்றவாளிகளே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்ப தீர்ப்பு தண்டனை இதெல்லாம் கிடைக்கும்? இல்ல 30ஆம் தேதி தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அடிப்படை விஷயம்னு சொன்னால், ஒருவர் மீது குற்றம் இருந்தால், தப்பு செஞ்சா, சின்ன தப்பு செஞ்சால், இந்த இவருடைய கேஸ்ல பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் 9 மணிக்கு மேல கடையை திறந்திருந்தாருன்னு விசாரணைக்கு அழைச்சிட்டு போனதுல அடிச்சிருக்காங்க. இது என்ன குற்றம்ங்கிறது அடுத்தது குற்றச்சாட்டு தான். குற்றம் நிரூபிக்கப்பட்டாதான் ஒருத்தர் குற்றவாளி. தீர்ப்பை கொடுக்க வேண்டியது நீதிபதி தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த வழக்கு பிரபலமாச்சு. எல்லா கட்சியும் அவங்க 2 பேர் இறந்தவர் உடலுக்கு இது ஏலம் போட்டு 20 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து போன தேர்தலில் பெருசு பண்ணாங்க. சரி, அந்த 9 போலீஸுக்கும் இப்ப குற்றவாளிகள்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பீல்ல போய் குறைஞ்சு வந்துடும். இது இந்தியாவுடைய லீகல் சிஸ்டம். பட் இந்த ஆட்சி வந்த அப்புறம் 26 பேர் செத்துருக்காமா. போன வாரம் ஆகாஷ் டெல்லர் ஒருத்தன் செத்துருக்கான்ல. அதுக்கு முன்னாடி கோயில் காவலாளி ஒருத்தன் அடிச்சு கொண்டாங்கல்ல, அஜித் குமார். அந்த கேஸ்ல அந்த பெண்மணி நிகிதா என்ற பெண்மணி பேராசிரியர் டாக்டர்லாம் சொன்னாங்க. அப்புறம் பேராசிரியர் இந்த டாக்டர் இல்ல, இந்த முனைவர்னு சொன்னாங்க. அந்த அம்மா நகை தொலைஞ்சு போச்சுன்னாங்க. அப்புறம் நகையே இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா விசாரிக்க வேண்டியது அந்த உள்ளூர் போலீஸ். ஆனா மதுரை பக்கத்து மாவட்டத்திலிருந்து ஸ்பெஷல் டீம் அவங்க போலீஸ் வேனுக்கு டூப்ளிகேட் நம்பர் பிளேட் எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப கொலை பண்ணணும்னே வந்தாங்களா? எதுக்காக கொலை பண்ணாங்க? இப்ப நகையை கண்டுபிடிக்கலன்னு சிபிஐ முடிச்சிட்டாங்களாம். முதல்ல அதுக்கு முந்தின வாரம் பேப்பர் ஹெட்டிங் பிரகாரம் நகை திருட்டு என்பதே நடக்கவில்லைன்னு சிபிஐ சொன்னதாக வந்துச்சு. இப்ப அவங்க கம்ப்ளைண்ட், நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நீ ஏன் ஒழுங்கா போக வேண்டியதானே, உனக்கு எதுக்கு நகைன்னு நம்மள மிரட்டுறாங்க. இன்னொன்னு 5 பவுன் பேப்பர்ல வந்துச்சு. அப்புறம் அவங்க கொடுத்தது பார்த்தா 2.5 பவுன் வந்துச்சு. 2 பவுன். இன்னைக்கு 2 பவுனுக்காக இவ்வளவு பேர் அடிச்சு கொலை பண்ணா, பல 1000 கோடி சொத்துக்கள் கோயில் சொத்தை கொள்ளையடிச்சவன நீங்க அலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப போலீஸ் சைடு சார், போலீஸ் என்ன பிரச்சனைன்னா, நம்ம இப்ப இருக்கிறது சுதந்திர இந்தியா. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இன்னும் இது சுதந்திரம் இல்லை.
இங்க இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளல, தெலுங்கர்கள் திராவிடர்கள்ங்கிற பேர்ல ஆள்றாங்க. ஆனால் இந்தியாவை இந்தியா ஆள்கிறது. இந்தியா வல்லரசாக உலகத்தின் 4வது பெரிய பொருளாதார நாடா போயிட்டு இருக்கு. சரியா? இப்போ பிரிட்டிஷ்காரன் ஆண்டப்ப போலீஸ்காரெல்லாம் பிரிட்டிஷ் ஆளு, நம்ம எல்லாம் அடிமைகள். ஸோ அந்த ஒரு தொனி கிறிஸ்தவ பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் போது நீங்கள்லாம் அடிமை, நாங்கள்லாம் ஆட்சியாளர்கள் என்ற அந்த ஒரு பழக்கம் தொடர்கிறது. அதை தடுக்க இது நல்ல அருமையான ஒரு வழக்கு. ஆனாலும் இதுல என்னன்னா, அவங்கள அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர், லேடி டாக்டர்கிட்ட போய் அவங்க ஃபிட் டு அரெஸ்ட்னு வாங்கியிருக்காங்க. அந்த டாக்டரை ஏது பண்ணல. ஒரு மேஜிஸ்ட்ரேட் அவங்கள அடிபட்டு ரத்தம் வந்த ஆளை பார்த்து எதுக்கு எப்படி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம கொடுத்தாங்க. வெறும் இந்த 9 போலீஸை மாத்திரம் பிடிச்சிருக்காங்க. ஸோ தப்பு செஞ்சது அவங்க முதல் நிலை அடிபட்ட உடனே லாக்அப்ல விசாரணை போது அடிக்கிறாங்க. அதன் பிறகு இதுக்கு ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒரு டாக்டர் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி பிசிக்கலா ப்ரொடியூஸ் பண்ணா அவர் பார்த்துட்டு அடிபட்டு ரத்தம் சொட்டுதுங்கிறப்ப எப்படி கொடுத்தாரு ஃபிட்னு? இவங்க பேர்ல கேஸ் இல்லை. ஸோ கேஸ் எல்லாம் இதே போன ஆட்சி மாறினதுக்கு முக்கியமான 2 விஷயங்கள்ல இது 3 விஷயத்துல இது ஒண்ணு. 2வது ஸ்டெர்லைட், 3வது இது பொள்ளாச்சி. அந்த பொள்ளாச்சியில என்ன பண்ணாங்க திமுக? பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு அதிமுக அமைச்சருடைய மகனை இழுத்தாங்க. ஆனால் அவருக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்ன அதே போலீஸ் அதிகாரி கொளத்தூர்ல ப்ரமோஷனோட உட்கார்ந்தார். ஸ்டெர்லைட்ல யார் துப்பாக்கி சூட்டின் போது இவரா இருந்தாரோ அவரு ப்ரமோஷனை வாங்கி இப்ப ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஸோ தப்பு பண்ணவங்கன்னு சொல்லி நீங்க எதை சொல்லி வந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன். இந்த பக்கம் உங்க ஆட்சியில 30 பேர்ல 30க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறது. இதுல முதல்ல நடந்ததோ இல்ல 2வது நடந்தது விக்னேஷ்னு சொல்லிட்டு செக்ரட்டரியேட் காலனில மெட்ராஸ்ல சட்டசபையில சொல்றார். அவர் வலிப்பு இறந்தார்னு முதலமைச்சர் சொல்றார். அடுத்த நாள் பார்த்தா உடம்புல 27 காயங்கள்னு போஸ்ட்மார்ட்டம். ஏன் அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. என்னை போலீஸ் தப்பாக வழிகாட்டினார்கள், அதையாவது சொல்லி இருக்கணுமா? அதுக்கப்புறம் அந்த இது என்னங்க, மரக்காணத்துல போலீஸ் அவர்கள் முதல்ல 2 பேர் தான் செத்தாங்க. அவங்க இதுல சாவுல கள்ளச்சாராயன்னு சொல்லக்கூடாதுல, விஷச்சாராயன்னு சொல்லணுமா? பேரை மாத்திட்டாங்கல்ல, எரிசாராயமா. ஸோ கள்ளச்சாராயம் குடிச்சு சாவுல, அவங்களுக்கு ஏற்கனவே வயிற்றுல பிரச்சனை இருக்குன்னு கலெக்டர் சொல்ல, அவங்க 2 பேருடைய இறுதி நிகழ்ச்சியில போனவங்க தான் 68 பேர் செத்தது. இப்ப அந்த கலெக்டரா இல்ல அவருக்கு விஷயம் சொன்ன இவங்களுக்கு எத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்தீங்க? இன்னும் அந்த 68 பேர் செத்து போய் 2022 நடந்தது, நம்ம 26ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வேற இது மரக்காணத்துல நடந்துச்சு, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி. என்ன ஆட்சி நடக்குதா? இந்த போலீஸ் யார் வச்சிருக்கிறது? உள்துறை அமைச்சர். யார் உள்துறை அமைச்சர்? முதலமைச்சர். இப்ப இந்த முதலமைச்சர் இன்னொன்னு பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? நேற்று ஒரு வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காருமா. ஆமா சார், இந்த விஜயபாஸ்கருடைய வழக்கு ஆனா இது பெருசா பேசப்படலையே. ஏன்னா இவங்களுடைய ஆட்சியில தான் அது போடப்பட்டது. ஆனா என்ன காரணத்துக்காக அதுவும் எதிர்கட்சியினுடைய அமைச்சரை வாபஸ் வாங்கினது அப்படிங்கிறது? அதாவது திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருக்கிறார்கள், சொத்து சேர்த்திருக்கிறார்கள்னு பேசிட்டு அதுல செந்தில் பாலாஜியை பத்தி பேசினது, ஸ்டாலின் பேசினது ஓடிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி பேசியவர்கள் இந்த ஆட்சி வந்தா கரெக்டா பஞ்சாயத்து எலெக்ஷன் ஏதாவது ஒரு விஷயம்னா ரெய்டு அனுப்புவாங்க. ஒரு அமைச்சர் 2 அமைச்சருக்கு ஒரு 50-60 இடத்துல ரெய்டு போவாங்க. இது மாதிரி குறைஞ்சபட்சம் 1000 இடத்துல டிவிஎஸ்சி ரெய்டு போயிருக்கு. ஆனா 3 அமைச்சர்கள் மீது மட்டுமே வழக்கு போட்டாங்க. அதுல 1 விஜயபாஸ்கர், 2வது சேவூர் ராமச்சந்திரன், இன்னும் யாரோ ஒரு அமைச்சர். இந்த விஜயபாஸ்கர் கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, அவங்க இருந்த துறை சுகாதாரத்துறை. ஆமா. அப்ப சுகாதாரத்துறை கீழே மருத்துவமும் வருது. நம்ம மெட்ராஸ்ல பல பேர் அம்பானி அதானிகள்னு உருவாயிருக்காங்க. இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில கல்வி தந்தைகள் எல்லாம் இன்றைக்கு அம்பானிகள் அதானிகளாக இருக்காங்க. இப்ப ஒரு பெரிய தமிழ்நாட்டின் பெரிய அதானி யாருமா? தமிழ்நாட்டின் பெரிய அதானி யாரு சொல்றது? கலாநிதி மாறன் வரும். ஆசியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர், எந்தவித கடனும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? நம்ம ஐபிஎல்னு ஒரு டீம், ஐபிஎம்ல ஒரு டீம் வச்சிருக்காரு. முன்னாடி டெக்கன் சார்ஜஸ்ன்னு இருந்துச்சு, இப்ப இவங்க வாங்கி சன்ரைசர்ஸ்னு, ஏன்னா இவங்க எல்லாம் தெலுங்குக்காரங்க, சோ தெலுங்கு டீம் வாங்கியிருக்காங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அது வரைக்கும் தப்பு இல்லம்மா. அதுல அதோட இன்னைக்கு மதிப்பு ரஃபா ஒரு 15,000 கோடி. இவங்க 7,000 கோடிக்கு நம்ம வாங்கினாங்க. அதுல வர லாபம் தாங்க முடியல. ஒரு 1050 கோடி ரூபாய்க்கு லண்டன்ல போய் ஒரு டீம் வாங்கியிருக்காங்க. சரி, லண்டன்ல டீம் வாங்கினா கூட பரவாயில்ல, அந்த டீமுக்கு பாகிஸ்தான் பிளேயரை 2.5 கோடிக்கு வாங்குறாங்க. நம்ம நாட்டை அழிக்கணும்
ஒழிக்கணும்னு பேசுற பாகிஸ்தான்காரன விலைக்கு வாங்குறாரு நம்ம தமிழக திராவிட அம்பானி, சாரி திராவிட பேச்சு பொருளாச்சு. அது கவாஸ்கர், கபில் தேவ் எல்லாம் அதை கிண்டல் பண்ணதுனால இதுதான் வந்துச்சு. அதாவது பாகிஸ்தான் பிளேயரை வாங்கிட்டாங்க. 1050 கோடி ரூபாய்க்கு நம்ம திமுக அதானி கலாநிதி மாறன் 1050 கோடிக்கு டீம் வாங்கினாருங்கிறது வரல. ஸோ அவரு அந்த கலாநிதி மாறன் இந்த சன் குரூப்ல டிவிடெண்டா போட்டது மாத்திரம் ஒரு 10,000 கோடின்னு தயாநிதி மாறன் சொன்னார். இன்னைக்கு மத்த எல்லா டிவி சேனலும் நஷ்டத்துல போகுது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒழுங்கா வரி கட்டி நடத்தினா அப்படி இருக்கு. ஆனா இவங்க வரி கட்டாம ஏமாத்தி கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இவரு நம்ம தயாநிதி மாறன் அமைச்சரா இருந்தப்ப அவர் வீட்டுக்கு அமைச்சருங்கிறதுக்கு டெலிபோன் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அந்த கனெக்ஷனை ஹை நெட்வொர்க் பிராட்பேண்ட் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சா மாத்தி அது வழியா சன் டிவிக்கு பல்வேறு விதமாக டவுன்லோட் பண்ணதுல ஒரு 700 கோடி ரூபா தான் ஊழல் அப்படின்னு நம்ம துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் அன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதினார். அந்த வழக்கையும் முடிச்சுட்டாங்க. நம்ம திமுக பிஜேபியும் அதை ஒன்றும் பண்ணல. சரியா, ஆட்சி 2014 மாதிரியும் பண்ணல. ஸோ இதை விட்டுருவோம். நீங்க இப்ப அந்த நம்ம இந்த வழக்குல நீங்க கேட்ட அந்த விஜயபாஸ்கர் வழக்குல விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்ப கல்வி தந்தைகள்னு இருக்காங்க பாருங்க, திமுகவுக்கு நெருக்கமான. அதுல ஒருத்தர் வேல்ஸ் குழுமம் ஐசரி கணேஷ், அவருடைய அண்ணன் ஐசரி வேலன் என்பவர் இது எம்ஜிஆர் காலத்து இது காமெடி நடிகர். விஜயபாஸ்கரனுடைய அண்ணன் இல்ல வேல்ஸ் குரூப், வேல்ஸ் காலேஜ்னு இருக்கு இல்லையா, வேல்ஸ் டெக், அந்த குரூப் சேர்மன் ஐசரி கணேஷ், அவருடைய அண்ணன் ஐசரி வேலன் காமெடி நடிகர். அவருக்கு தன்னுடைய நட்பால் எம்ஜிஆர் அந்த லைசன்ஸை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. எம்ஜிஆரோ இல்லை ஜெயலலிதாவும் கொடுத்துருக்கலாம். ஸோ அவர் மெடிக்கல் காலேஜ் திறக்கணும்னு ஆசை பண்றாரு. அவரு காலேஜ் வச்சிருக்காரு, இன்ஜினியரிங் காலேஜ். மெடிக்கல் காலேஜ் இல்லையே, ஏன்னா மெடிக்கல் காலேஜ் யாரெல்லாம் வச்சிருக்காங்க, ஜெகத்தையா வச்சிருக்காரு, இவர் நம்ம ஏவவேலு வச்சிருக்காரு, இவர் இல்லைல்ல. அதுக்காக அது போன ஆட்சியில போய் அதுக்கு மெடிக்கல் காலேஜ் வாங்கணும்னா நிறைய லைசன்ஸ் கொடுக்கணும். திராவிட கையூட்டு கொடுக்கணும். அது கையூட்டு சொல்ல அன்பளிப்புன்னு சொல்லணுமா, எல்லாத்துக்கும் பேரை மாத்திடுறாங்க. சரியா, அன்பளிப்பு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்திருக்காருன்னு சொல்லி அந்த பக்கம் போனா அதே வேல்ஸ் குழுமத்தின் ஓனர் அவருடைய மனைவி பேர்ல இருக்கிற ஒரு நிறுவன சொத்தை நம்ம சூப்பர் முதலமைச்சருக்கு நெருக்கமான குழுமத்துக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு வித்திருக்காரு. சூப்பர் முதல்வர்னா சபரீசனுக்கா? ஆமா, அவர் தாங்க. அதானி அவர்கள், கௌதம் அதானி அவர்கள் ஒரு பிளேனை எடுத்துக்கிட்டு, சார்ட்டர்ட் பிளேன் எடுத்துட்டு மெட்ராஸ்க்கு வர்றாரு. நேரா வந்தவர் இவரை சந்திக்க இதுக்கு போறாங்க. அங்க எங்க நம்ம செனட்டாப் ரோட்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகராகிறதுக்கு முன்னாடி 10 கோடி கடன் கொடுத்து வாங்கி கொடுத்தாரு பாருங்க. அந்த சித்தரஞ்சன் சாலை வீட்டில் போய் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஈசிஆர்ல திரு சபரீசனை போய் சந்திக்கிறாரு. சட்டசபையில் நான் அதானியை சந்திக்கவில்லைன்னு அப்ப அவர் சந்தித்தது சபரீசன். ஏன்னா இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில வந்த செய்தி. ஸோ சூப்பர் முதலமைச்சருங்கிறது நான் சொல்லல, அதானி அவர்கள் சந்திப்புல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ சூப்பர் முதலமைச்சர் தொடர்புடைய அந்த ஜி சதுர குழுவுக்கு ப்ராப்பர்ட்டியை ஒன்று ஆர்த்தி கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட்ல போட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. இதை இடி பார்த்துட்டு எனக்கு அந்த அக்ரிமெண்ட் காப்பியை கொடுங்கன்னு லெட்டர் அனுப்புறாங்க. இந்த இடி உள்ள வரணும்னு வச்சுக்கோங்க, ஒரு கண்டிஷன் இருக்குமா சட்டப்படி, நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அந்த எஃப்ஐஆர்ல ஒரு 86 விதமான குற்றங்கள் இருக்கணும். அந்த குற்றத்தின் படியாக பணம் சம்பாதிக்கப்பட்டு லாண்டரிங் பண்ணப்பட்டா தான் இடி உள்ள வர முடியும். சோ இதுக்கு பேரு பிரெடிகேட் அஃபென்ஸ் லீகல் டேர்ம்ஸ்ல சொன்னா. சோ எஃப்ஐஆர் இருந்தா பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கும். நம்ம இப்ப கே.என். நேரு சார் ரொம்ப எல்லாம் தப்பு பண்ணலைங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு ராத்திரி பகல் முழிச்சுக்கிட்டு தேர்வு எழுதி ஐயா எனக்கு வேலை கிடைக்கும்னா 25-35 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் வேலையெல்லாம் கொடுத்தாருன்னு ஒரு 2020 அது மாதிரி 2-3 வழக்குல 2020 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஆதாரத்தோட இடி கொடுத்தா எஃப்ஐஆர் போடல. சோ இந்த கேஸ்ல எஃப்ஐஆர் இருக்குது. எஃப்ஐஆர் போட்டா திருப்பி இடி ரைடு வரலாம். கே.என். நேரு வீட்டுக்கு வரலாம், எந்தெந்த கார்பரேஷன்ல டெண்டர் போட்டாங்களோ அங்க போகலாம், எந்தெந்த அமைச்சர், எந்தெந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் போட்டிருக்காங்க. நயன்தாரா படத்தை கல்யாணத்துக்கு ஷூட்டிங் எடுத்த கேமராமேன் வரைக்கும் கான்ட்ராக்ட் கேட்டிருக்காங்க. சோ அந்த எஃப்ஐஆர் போட்டா இடி உள்ள வந்துடும். அதனால எஃப்ஐஆர் இப்ப இவரு பேர்ல விஜயபாஸ்கர் பேர்ல எஃப்ஐஆர் இருந்தா நம்ம சூப்பர் முதலமைச்சர் வீட்டுக்கு இடி உள்ள வந்துடும். அதனால அந்த எஃப்ஐஆரையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கதம் அதான் சொன்னார் நம்ம தலைவர் கை காமிச்சாரு. சோ அந்த விஜயபாஸ்கர் கேஸ தமிழருக்கு ஊழல
க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது இப்போ அவசரமா இந்த வழக்கம் மூட வேண்டிய ஏமா ஆட்சின்னு 30 நாள் தானமா இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 24 23 வர 23 தேர்தல். அதோட கதம் ஆட்சி முடிஞ்சு போச்சுன்னு ஸ்டாலின் தானமா கை காமிச்சாரு இப்படின்னு. ஆட்சி முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எஃப்ஐஆர் இருந்தா இடி உள்ள ஒரு டீல் ஓகேன்னு சொன்னதுக்காக இல்லம்மா, அவருக்கு தெளிவா தெரியுமா. இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம், யார் ஜெயிப்பாங்க என்ன ஜெயிப்பாங்கன்னு பாக்குறோம். நானும் கருத்து கணிப்பெல்லாம் நடத்திட்டு இருக்கேன் ஒரு சேனலுக்கு. எங்க போய் கேட்டாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் ஐயா எங்களுக்கு இந்த ஆட்சி போதுங்கிறாங்க. கொஞ்சம் சிட்டில கொஞ்சம் அது கம்மியா இருக்கு. கிராமத்து சைடு போயிட்டீங்க, தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு. அதுல 154 தொகுதிகள் 60% மேல கிராமப்புற ஓட்டுக்கள். அவர்களில் மிக தெளிவாக இருக்காங்க. ஏமா நீங்க கரண்ட் சுவிட்ச் போட்டா தண்ணி கரண்ட் ஓடுது, வெந்நீர் வேணுமாலும் சுவிட்ச் போடுறீங்க, காத்து வேணும் ஏசி வேணும்னாலும் சுவிட்ச் போட்டா வருது. ஆனா அந்த கரண்ட்டை ஓட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு நெல் நல்ல நெல்லா வாங்கணும், அந்த நெல்லை உழவணும், அது நாத்து வரணும், நாத்து எடுத்து பிடுங்கி வைக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு பூச்சிக்கொல்லி போடணும், அதுக்கு உரம் போடணும், தண்ணி இருக்கா கரண்ட் வருதா எங்க இருந்தோ தண்ணியை வைக்கணும். இதையெல்லாம் பண்ணிட்டு அறுவடை பண்றதுக்கு கொடுக்குற காசு ஜாஸ்தி. 3000 ரூபாய்க்கு ஒரு டன்னு கரும்புன்னா அறுவடை கூலி 1000 ரூபாய் 4 நாள் வேலைக்கு. இதையெல்லாம் பண்ணிட்டு அதை வாங்கிக்காம முளைச்சு போய் பதறாச்சுமா இந்த திமுக ஆட்சியில. எப்படி இருக்கும்? நீங்க அதுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தா கூட தூக்கி வளர்த்த குழந்தை மாதிரி பாப்பாமா ஒரு பயிரை. ஏன்னா என் சொந்தக்காரங்க பல பேர் இருக்காங்க, நானும் போய் சில நேரத்துல உதவி பண்ணியிருக்கேன். சோ விவசாயிக்கு தன்னுடைய பயிருக்கு சரியான மரியாதை கொடுக்கலன்னா அந்த ஆட்சி மேல அப்படி இருக்கும். சோ எத்தனை இன்னும் கூட இருக்குன்னு முந்தானத்து பேப்பர்ல கூட தினமலர்ல இருக்கு. சோ விவசாயிகள் தெளிவாக இந்த ஆட்சி நமக்கான ஆட்சி இல்லை, இது வேண்டாம் என்ற முடிவில் இருக்கிறார்கள். இது நமக்கு தெரிய நமக்கு வேணா நீங்க சிட்டில இருந்தா பார்த்தா திமுக வந்துரும் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, தலைவர் அடுத்த 3 மாசம் காசு சேர்த்து 5000 ரூபாய் போட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா திமுகக்கு எத்தனை 4 வியூக வகுப்பாளர்கள். ஏமா நானும் நீங்களும் தான் அடுத்த நாளைக்கு என்ன பண்றது, மாச கடைசியில எங்க கடன் வாங்கணும்னு யோசிக்கணும். அவங்க போன முறை 380 கோடி ரூபாய்க்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டே கம்பெனியை கொண்டு வந்து வச்சு பண்ணாங்க. இந்த முறை 4 கம்பெனி வச்சிருக்காங்க. ஐபேக்னு வச்சிருக்காங்க, பெண் நிறுவனம்னு ஒன்று வச்சிருக்காங்க, சுனில் கனோலுன்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, இன்னொரு நிறுவனம். இதை தாண்டி உளவுத்துறை இவங்க எல்லாம் போய் எடுத்தா இன்னைக்கு திமுக 50 சீட்டு ஜெயிக்காது அப்படின்னு தெளிவாயிடுச்சு. ஸோ அப்ப இந்த எஃப்ஐஆர் மூடுறது தான் ஒரே வழி. அடுத்த ஆட்சி யார் வருது எஃப்ஐஆர் மூடுறதெல்லாம் நம்மளே மூடிடுவோம். ஏன்னா இன்னொன்னு திமுக கூட்டணி வச்சிருக்குல்ல. ஸ்டாலின் நாங்க ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதிகளை தரமாட்டோம் அப்படின்னு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட சொல்லி ரொம்ப திட்டவட்டமா ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா இதுல நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதாம்மா இப்போ இந்த சேர்லாம் பிளாஸ்டிக் சேர்மா. இப்போ நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் சேரை வாங்கிட்டோம். எங்க தாத்தா வீட்டுக்கு கிராமத்துக்கு போனா இது இருக்கும், அந்த மரச்சாறு தேக்கு மரத்துல இருக்கும். ஒரு 4 சேர் இருக்குன்னா 2 சேர்ல 2-3 கட்டை அடிச்சு வச்சிருப்பாங்க. இதை விரிசல் விட்டுதுப்பா எதுவும் ஆகக்கூடாதும்பாங்க. ஆனா மரம் நல்லா இருக்கும், மரம்லாம் நல்லா இருக்கும், ஒரு சின்ன விரிசல் இருக்கும், யாராவது இது பண்ணக்கூடாது. இதுல பண்ண முடியாது இன்னைக்கு பிளாஸ்டிக்ல. இப்போ இவர் உளுத்து போன சேருக்கு உளுத்து போன கட்டையா கூட்டணியை சேர்த்துட்டு இருக்காரு. இப்ப தேமுதிக போன தடவை கூட்டணியில வாங்கின ஓட்டு 0.44%. சரியா? ஓபிஎஸ் அவருடைய சொந்த ஊர்லயும் தோத்தாரு, போய் ராமநாதபுரத்துலயும் போய் தோத்தாரு. சரியா? இது அதுக்கப்புறம் இன்னும் யார் ஒருத்தர், அதாவது அவங்க கூட்டணியில 23 கட்சினாங்க, இன்னும் புதுசா சேர்த்துக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அறிவாலயம் பக்கம் போயிடாதீங்க. உங்கள்ட்டையும் சொல்லிடுவாங்க என்னன்னு, உங்களுக்கு ஒரு சீட்டு தரோம், நீங்க உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படின்னு. நீங்க ஏதாவது சொன்ன இல்ல 2 ட்ரை பண்றோம், ஆனா ஒண்ணுதான் உதயசூரியன்ல தான் நிக்கணும்ன்றாங்க. தயவு செய்து வெள்ளை சட்டை போட்டு போயிடாதீங்க. சரியா? ஏன்னா ஆம் ஆத்மி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா 2 சீட்டுன்னு நேற்றுக்கு தமிழ் இந்துல பேப்பர் கட்டம் போட்டு செய்தி போட்டிருக்காங்க. ஆம் ஆத்மின்னு சொல்லும் போதுதான் இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மிரட்டினதால ஒரு அதிகாரி பஞ்சாப்ல அமைச்சர் மிரட்டினாராம் அரசு அதிகாரி. எங்க அப்பாவும் அரசு அதிகாரி, எனக்கு தெரியும் அவங்க கஷ்டம், ஆபீஸ்ல எவ்வளவு பண்றாங்க. இவர் ஏதோ மிரட்ட அவர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணு தற்கொலைக்கு முன்னாடி வீடியோ எடுத்து அதை ஆடியோ போட்டார். இப்ப அது வெளியில வந்ததுனால அந்த அமைச்சரை ராஜினாமா டிஸ்மிஸ் பண்றதுக்கு போல ராஜினாமா, இன்னைக்கு அவர் கைதுமாயிருக்காரு. இதான் இந்தி கூட்டணி. அவங்களுக்கு 2 சீட்டு கொடுக்கறதுக்காக பேசிட்டு இருக்காங்களாம். இத திமுக கூட்டணி எவ்வளவு பலமா இருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, என்னது தோத்த தொகுதியை விட்டு தர மாட்டோம். அதே மத்த கட்சிக்கு என்ன சொல்றீங்க, மனிதநேய மக்கள் தொகுதியை விட்டு தர மாட்டோம்,
தோல்வி அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணிக்கு ஒதுக்கலாம். ஏமா போன தடவை மனிதநேய மக்கள் கட்சியா ஏதோ ஒரு ஜாதி மத கட்சி, அந்த கட்சிகிட்ட போய் நீங்க போன தடவை 3 கொடுத்தோம், நீங்க 2 தான் ஜெயிச்சிங்க, அதனால இந்த தடவை 2ன்னாராம். அப்ப தோத்த சீட்டை விட்டு தரணுமா இல்லையா? அப்ப நீங்க 180 சீட்ல நின்று 134 தானே ஜெயிச்சிருங்க, அப்ப 50 சீட்டை விட்டு தரலாமா? இன்னொன்னு, கூட்டணிங்கிறது யார் யாருக்கு எங்கெங்கு பலம் இருக்கிறதோ யார் யாருடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். திமுக கூட்டணியில 25 கட்சி இருக்குமா? இதை நான் சொல்றது அசிங்கமா இருக்கு. திமுகல ஒரு நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில திரு CN அண்ணாதுரை பேர்ல இருக்கிற விருது கொடுத்தாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, திரு ஸ்டாலின் சாரோ உதயநிதி சாரோ அந்த 23 கட்சிகளின் பெயரை சொல்லிவிட்டால் நான் நடுரோட்டில் துணி இல்லாமல் போகிறேன், அந்த 23 கட்சியின் பெயரை சொல்லி தலைவர்கள் பெயரை சொல்லிவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். அம்மா, அண்ணாதுரை விருது வாங்கினவருமா, பேர்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நமக்கு வேண்டாம், அவருக்கு துண்டு சீட்டு கொடுத்தா கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கன்னு எனக்கும் உங்களுக்கும் தெரியும். அதனால கூட்டணினா அந்த கூட்டணியில எத்தனை கட்சிக்கு 1% ஓட்டு இருக்கு சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி ஒன்றை தவிர 2014 தனியா நின்று 4.13% ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கு தவிர மிச்சம் எந்த கட்சியும் 0.5% தாண்டல. அப்படி வச்சிருக்கிற கட்சி ஒருத்தன் உண்டியல் கொடுக்குவான், அவங்களுக்கு நீங்க ஏலம் வேற. அதாவது இதுதான் ஒரு விஷயம் இருக்கு. திமுக அவரு கொடுக்கறது சீட்டு தான் கொடுக்கலன்ட்டாரு, நோட்டு கொடுப்பாரு. ஏன்னா 2019 நோட்டு வாங்கிட்டா சீட்டு வேண்டாம். ஏன்னா 2019 தேர்தல் ஆப்ஷன் கொடுக்கறாரா சீட்டா? அது வெளியில வராது. அது எதேச்சியா ஐடி ரிட்டர்ன்ல வந்ததுனால 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 கோடி, அப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு ஜாதி கட்சிக்கு 15 கோடின்னு 40 கோடி திமுக 2019 தேர்தலில் கொடுத்தது வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் சொன்னாங்க. அவங்களாம் கம்யூனிஸ்ட்லாம் ரொம்ப நேர்மையானவங்க. வேல்முருகன் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, அது பேப்பர்ல திமுக ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்களும் 15 கோடி வாங்கணும்ட்டாங்க. சரியா? இப்போ பிரச்சனை என்னன்னா, கூட்டணியில நீங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. இப்ப சேர் உடஞ்சு போயிருக்கு, 4 கட்டை வச்சா கூட கட்டை தாங்குற மாதிரி கட்டையை வைக்கணும். நீங்க வச்சிருக்கிறதோ உளுத்து போன சேரு, உளுத்து போன கட்டை. இதை வச்சுக்கிட்டு மீடியாவுக்கு காசை கொடுத்துக்கிட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியில ஒரு கட்சிக்கு கூட, காங்கிரஸ் கட்சியில நீங்க அந்த இவர் ராகுல் காந்தியோட மிக நெருக்கமா, ராகுல் காந்தி டெல்லிக்கு எத்தனை முறை காவடி எடுத்தாங்க? இங்க இருந்து சூப்பர் முதலமைச்சர் போய் நாங்க அஸ்ஸாம் தேர்தலுக்குரிய ஸ்வீட் பாக்ஸ்களாக தருகிறோம் செலவுன்னு சொன்னார். அப்படியும் கேட்கல. உடனே இங்க இருந்து அவரு வயநாடு தொகுதியை சேர்ந்தவர். வயநாடுங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஊட்டியை தாண்டி அப்படி கூடலூர் தாண்டி போனீங்கன்னா பார்டர். ஸோ கூடு அப்படி வயநாட்டுக்கு வந்தவர் தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ்க்கு எல்லாம் வரதா இல்லை. அவர் இந்த மூஞ்சியெல்லாம் பாக்குற மாதிரியே இல்லை. கடைசியாக ஸ்டாலினோட பேசி 4 மாசம் ஆச்சு. அவரு ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு வந்தப்போ அங்கிருந்து ஆராசா போய் சந்திக்கிறார். அப்பயும் நடக்கல. அதுக்கப்புறம் கனிமொழியை போய் அனுப்பிச்சு பேசுறாங்க, நடக்கல. சோ டெல்லிக்கு நீங்க காவடி எடுத்து பேசி முடிக்கல. அப்புறம் என்ன பண்ணீங்க? எங்க கிட்ட ஒரு பெரிய துருப்பிச்சிட்டு இருக்குது. இந்தியாலேயே பிளாக்மெயில் கிங்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரீகவுண்டிங் அமைச்சர். தேர்தலில் தோத்து போனப்புறம் ஓட்டை எண்ணி திருப்பி ஜெயிச்சு வந்தாரு. சிவகங்கை தொகுதியை சேர்ந்தவர். அச்சா, அவரை போட்டு, அவர் என்ன தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரு நிதியமைச்சரா இருந்தார். போன திமுக ப. சிதம்பரம் ஐயா அவர்கள் நிதியமைச்சரா இருந்தார். அவரை என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில பாம்பேல நடந்த ஒரு கலவரங்களுக்கு பின்னாடி அவர் புதுசா ஏதோ அப்ப இருந்த உள்துறை அமைச்சர் ஏதோ ரொம்ப அசிங்கமா ஹிந்து டெரர்லாம் வார்த்தையை சொன்னோன்னா அவர் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து மாத்தணும்னு உடனே ப. சிதம்பரத்தை கொண்டு போய் உள்துறை அமைச்சரா போடுறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த புதிதாக இவர் வர்றார். அப்புறம் ஜனாதிபதியான திரு பிரணப் முகர்ஜி அந்த நிதியமைச்சர் ரூம்ல இவரு மைக்கை வச்சுக்கிட்டு பக்கு வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்றாரு. தன்னுடைய கட்சியே ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ற கில்லாடி. அவர்கிட்ட சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கருணாநிதி, ஸ்டாலின் எல்லா ஃபைல்களும் இருக்குங்கிறதுனால அவரை பிடிச்சி பேச வச்சு 28 சீட்டுக்கு முடிச்சுக்கிட்டாங்க. சரியா? இப்போ அவங்க எழுதினது திரு ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான திரு மாணிக்கம் தாக்கூர் எழுதின ட்வீட்டாக இருக்கட்டும், இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி எழுதினதாக, தமிழ்நாடு கடன்ல தான் இருக்குது, நீ வளர்ச்சின்னு சொல்றது வெறும் இதுன்னு சொன்னதெல்லாம் உண்மைதானே? அவரு சொல்லாட்டியும் அது மக்களுக்கு தெரியும். சார், கூட்டணி ஒழுங்கா இருந்தா எல்லாரும் சேர்ந்து போனா ஜெயிக்கலாம். ஆனா நீங்க நீச்சல் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நீச்சல் தெரியாம நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தம்பிக்கு நீச்சல் தெரியும்னு வராருன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவர் கையை பிடிச்சிட்டு இழுப்போம்.
அவர் நீஞ்சணும்னா கை நீஞ்சினாதான் நீஞ்ச முடியும். உங்க வெயிட்டையும் சேர்த்து தாங்கணும்னா இன்னும் நிறைய இது பண்ணும். அது மாதிரி இவங்களுக்கும் பலம் இல்லை, அவங்களும் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இப்படி ஒவ்வொருத்தர் கையா பிடிச்சிட்டு இருக்காரு. இப்படி நீங்க பிடிச்சிக்கணும்னா முடிய பிடிச்சிக்கணும், இல்லாட்டி கையை விட்டுட்டு இப்படி கட்டிக்கணும். இப்படிதான் சொல்லிடுறேன் கதைக்காக. ஸோ இது அந்த கூட்டணி இன்னைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதாவது இதுவரைக்கும் 1971 ஒரு முறை கூட கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக மீண்டும் வெற்றி பெற்றதில்லை. எப்பெல்லாம் அதிமுக தப்பு பண்ணாங்கன்னு தப்பு செய்ததாக மக்களிடம் நம்பிக்கை வருகிறதோ அல்லது மாற்ற வாய்ப்புங்கிறதுக்காகத்தான் திமுக ஜெயிச்சிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் அந்த ரெக்கார்டை பண்ணுவாங்க. அதை தாண்டி நாங்கள் தமிழர் விரோதிகள்னு சொல்லிட்டு பல்வேறு விதமாக முருகன் கோயில் தீபம் உட்பட எல்லா விஷயத்திலையும் பண்ணிட்டு இருக்கோம்.